வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம வார வாரம் ஒரு செக்டர் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? டிஃபென்ஸ் செக்டர்லாம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ரயில்வே செக்டர் ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபென்ஸ் செக்டர் உங்களுக்கு எதிர்காலத்துல நீண்ட கால அடிப்படையில உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குதோ, ரயில்வே செக்டர் ஸ்டாக்ஸும் அந்த மாதிரி ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ரயில்வே துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய துறை. ஒவ்வொரு தனி நபர்களும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு துறையும் கூட. ஸோ இந்த ரயில்வே துறை அப்படிங்கிறது பலதரப்பட்ட ட்ரெயின் மட்டும் கிடையாது, எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது. ஸோ அதுல சில கம்பெனிகள் நமக்கு லிஸ்டட் கம்பெனிஸ்களாக மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கும்போது அது ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் லாபகரமாக இருக்கும். நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கும் லாபகரமாக இருக்கும். டிவிடெண்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த கம்பெனிகள் ஒரு லாபகரமான கம்பெனிகளாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ரயில்வே துறையில இருக்கக்கூடிய எனக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் எங்க பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. வந்தே பாரத் ரயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரயில்வே துறையில புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய ரயில்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் வருது. பிரிட்ஜஸ் இந்த மாதிரி நிறைய கட்டின்னு தானே இருக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிறுவனங்களை நம்மளுடைய போர்ட்போலியோல வாங்கி வைக்கும் போது நீண்ட கால அடிப்படையில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த துறையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஸோ நேயர்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது இந்த கம்பெனிகள் அஃபோர்டபுள் ரேட்லயும் இருப்பாங்க, நல்ல ரேட்லயும் இப்ப கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வாங்கி நீங்க ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய கம்பெனிகளாக நீங்க மாறலாம். இந்த பதிவில் என்ன கொடுக்க போறேன்னா, இது ஆல் டைம் ஹை எவ்வளவு இருந்தாங்க, இப்ப எவ்வளவு ரூபாயில இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ரேட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதுல புதிய ஆர்டர்ஸ், புதிய திட்டங்கள் வரும்போதுதான் இந்த கம்பெனிகள் எல்லாமே வேகமாக ட்ரெயின் மாதிரி வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அதை தெரிந்து வைத்துக் கொண்டோமானால் எந்த அளவு அவங்க போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பதிவு தான் இந்த பதிவு. பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஐஆர்சிடிசி. நமக்கு இது தெரியாததே கிடையாது. இப்ப புதுசா தட்கல்ல எல்லாம் நிறைய பல புதிய முறைகள்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஐஆர்சிடிசி அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 770 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய 52 வார ஹை பார்த்தீங்கன்னா 1148. மார்க்கெட் கேப் 61,652 இருக்கிறது. ரெவின்யூ 4,674 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,314 இருக்கிறது. இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35 இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. இரண்டாவது நம்ம பார்க்க போற ரயில்வே செக்டர்ல இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி ஐஆர்எஃப்சி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 138 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய 52 வார ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 229. மார்க்கெட் கேப் 1,80,776 கோடியாக உள்ளது. ரெவின்யூ 27,152 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 6,502 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் 7.83. மூன்றாவதாக ஆர்விஎன்எல் அப்படிங்கிற கம்பெனி 52 வார ஹையாக 647 ரூபாய் போயிருக்காங்க. தற்சமயம் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 407 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 84,860 கோடியாக உள்ளது. இந்த கம்பெனியோட ரெவின்யூ 19,923 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,186 கோடியாக உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்துல இருக்கிறது. டெட் 0.56. நான்காவது நான் பார்க்க போற கம்பெனி இர்கான். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 202 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி 52 வார ஹை 351 இருந்து கரெக்ஷன்ல போய் இந்த ரேட்ல கிடைச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட எம் கேப் 19,032 கோடி, ரெவின்யூ 10,759 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 668 அப்படிங்கிற இடத்துலையும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 இருக்கிறது. இந்த கம்பெனியோட டெட் 0.67. ஐந்தாவது நம்ம ரயில்வே செக்டர்ல பார்க்கக்கூடிய கம்பெனி ரைட்ஸ். இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 289 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வார ஹை 398 ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் கேப் 13,927 கோடி. பெரும்பாலும் இவங்க எல்லாருமே மிட் கேப் வரிசையில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய ரெவின்யூ 2,217 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 411 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக
திட்டாகர் ரயில் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய லிஸ்டட் கம்பெனிஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 898 ரூபாய் அப்படிங்கிறது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல 52 வார ஹை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1896. கரெக்ஷன்ல வந்து இப்ப நல்ல ரேட்ல உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 12,105 கோடி, ரெவென்யூ 3,867, பேட் 298 ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 ஆகவும், டெட் 0.21 ஆகவும் இருக்குது. இந்த கம்பெனிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கிடைச்சிச்சு போன தடவைலாம். அதனாலதான் ரொம்ப கம்மி ரேட்ல இருந்தவங்க திடீர்னு இந்த ரேட் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் புது ஆர்டர் வரும்போதுதான் இவங்க இதே மாதிரி பழைய ரேட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால புதுதா வாங்குறவங்களுக்கு இந்த ரேட் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்டாக இருக்குங்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு 52 வார ஹையையும் சேர்த்தே கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த அளவு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7வது நான் பார்க்க போற கம்பெனி டெக்ஸ்மேக்கோ ரெயில் அப்படிங்கிற கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 168 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி 52 வார ஹை 296 ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் கேப் 6,730 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 5,106 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 225 கோடியாக உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8 ஆகவும், இந்த கம்பெனியுடைய டெட் 0.33 ஆகவும் இருக்குது. அடுத்ததான் நான் பார்க்க போற கம்பெனி BEML. இவங்கெல்லாம் என்ஜின்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளும் இருப்பாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரயில் மட்டும் கிடையாது, அந்த வேகன்ஸ் தயாரிக்கிறது, உள்ள பார்ட்ஸ் தயாரிக்கிறது, அந்த ரயில்வே தண்டவாளங்கள் போடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய கம்பெனிகளுக்கு ஆர்டர்ஸ் போகும். அதை வைத்துதான் ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை நம்ம வந்து வாங்க ஆரம்பிக்கிறோம். அந்த வரிசையில BEML அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4,302 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 17,918 உள்ளது. ரெவென்யூ 4,022, பேட் 292 உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 ஆகவும், இந்த கம்பெனி டெட் 0.08 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்த நான் பார்க்க போற கம்பெனி கான்கர் கண்டெய்னர் கார்பரேஷன். இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 761 உள்ளது. மார்க்கெட் கேப் 46,394 கோடி, 52 வார ஹையாக 1,180 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த கம்பெனி ரெவென்யூ 8,887 ஆகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,259 ஆகவும் உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெட் கம்பெனி. அடுத்த நான் பார்க்க போற கம்பெனி ரெயில்டெல். ஏன்னா அங்க வைஃபை டெலிகம்யூனிகேஷன் அதுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட துறையில் செய்யக்கூடியது இந்த ரெயில்டெல் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 425 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வார ஹையாக 617 வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் கேப் 13,651 கோடியாக உள்ளது. ரெவென்யூ 3,477 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 299 கோடியாகவும் உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெட் கம்பெனி. அடுத்து நான் பார்க்க போற கம்பெனி ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 390 ரூபாய். இந்த கம்பெனி அப்படி டபுளா ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 748 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் பட்சத்துல இவங்க எல்லாம் ஏறுவாங்க. இந்த கம்பெனி மார்க்கெட் கேப் 16,572 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தற்சமயம் பாதிக்கு பாதி ரேட் 50% கரெக்ஷன்ல கிடைச்சிட்டு இருக்குது. இவங்களுடைய ரெவென்யூ 3,963 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 392 கோடியாகவும் உள்ளது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி டெட் 0.18. இறுதியா நான் பார்க்க போற கம்பெனி ராமகிருஷ்ணா ஹோர்ஜின்ஸ். இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 649 இருக்கிறது. 52 வீக் ஹை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1064. இவங்களும் கிட்டத்தட்ட 50% கரெக்ஷன்ல கிடைச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் 11,747 கோடியாகவும், ரெவென்யூ 4,034 ஆகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 416, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13, டெட் 0.06. இந்த கம்பெனிகள் இல்லாம இன்னுமே நிறைய கம்பெனிகள் ரயில்வே துறையில வந்து இணைந்து பணியாற்றிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாமே டைரக்டாக ரயில்வே துறையில இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிகள்ல ஏதாவது ஒரு சில கம்பெனிகள், ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டு வர்றாங்க. ஸோ உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாகவும் நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் நீங்க வாங்கி வைத்துக் கொண்டால் ரயில்வே துறை என்பது எப்போதுமே வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு ரயில்வே துறை சார்ந்த பங்குகள் எப்பொழுதுமே நல்ல லாபத்தை கொடுத்திருக்கின்றன. வரும் வாரங்களிலும் சரி, இல்ல வரும் மாதங்களிலும் சரி, இந்த கம்பெனிகள் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கிற கம்பெனிகளாக மாறக்கூடியது. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஒரு தரமான சாய்ஸாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.